இந்த நாளிலே மூன்றாவது பகுதியிலே விருத்தியை குறித்து பார்த்தோம். தேவனுடைய நாமத்தில் விருத்தியை குறித்து பார்த்தோம். காலையிலே பக்தி விருத்தியை குறித்து பார்த்தோம். இந்த நேரத்தில் அபிவிருத்தியோ பக்தி விருத்தியிலே அபிவிருத்தியும் இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு பக்தி விருத்தியை உண்டாகும்படி செய்யுங்க. அந்த பக்தி விருத்திக்கு என்னெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி காலையிலே பார்த்தோம். இப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இந்த இடத்துல பாருங்கள், சனிக்கிழமை காலையில் பக்தி விருத்தியை தேவன் அருள்கிற விருத்தியை குறித்து பார்த்தோம். எப்படியெல்லாம் விருத்தி காணப்படுகிறது என்பதெல்லாம் குறித்து பார்த்தோம். காலை ஆராதனையில் பயபக்தியை குறித்து பார்த்தோம். இன்று பயபக்திக்குள்ளே ஒரு அபிவிருத்தி வேண்டும். இதெல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவங்கள் பெற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஆவிக்குரிய சுதந்திரங்களாக்கும். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரங்களே பங்கடைவதற்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தவான் சுதந்திரத்துக்கு கீழே வருவதற்கு தான் இந்த பயபக்தி மட்டும் அல்லாமல் இப்பொழுது பக்தி விருத்தி தேவை. அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். தீர்க்கதரிசனம் உரைக்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். ஆகையால் எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைக்க நாடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் இதற்கெல்லாம் முன்னே என்ன நடக்கிறது என்று கேட்டால், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்தவர்களால் நாம் காணப்பட வேண்டும். சகல வித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து, கலாத்தியர் 6:23-24 என்னென்ன கனிகள் 9 கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதெல்லாம் நான் சொல்ல போவதில்லை. ஆனால் கனிகளை உடையவர்களாக நீங்கள் இருக்கிற பொழுது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவீங்க. இது ஒன்றுமில்லை, பெரிய காரியம். சுபாவ கிளைகள், பழைய வாழ்க்கையில் இருந்த சுபாவங்களும் புதிய வாழ்க்கையில், அதாவது மறுபடியும் பிறந்த ஜீவியத்தில் வந்து திருமுழுக்கு எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து திருவந்து பந்தியில் அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அப்பமும் ரசமும் எடுத்து தன்னைத்தானே சோதித்து பார்த்து வருகிற விசுவாச வாழ்க்கையில் என்ன நடக்கும்? பெரிய மாறுபாட்டின் ஜீவியம், வேறுபாட்டின் ஜீவியம் காணப்படணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அதுதான். உங்கள் வாழ்க்கையில் சம்பாஷணைகள் எல்லாம் மாறும். அந்த காலத்தில் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்துக்கு எடுத்தது. இப்பொழுது சம்பாஷணையே இல்லாமல் நீங்கள் என்னவாய் மாறுகிறீங்க? மௌனமாக சில காரியங்களில் இருக்க கற்றுக்கொள்ளுகிறீங்க. கூட கூட பேசின நாட்கள் உண்டு, எதிர்த்து பேசின நாட்கள் உண்டு, அகம்பாவமாய் பேசின நாட்கள் உண்டு, ஆணவமாய் பேசின நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது அமெரிக்கை தான் நமக்கு பலனாக இருக்கிறது. அடங்கி சேவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆராதனையின் முறையிலே சொல்லுகிறேன், அடங்கி சேவிக்கிறது எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ளே ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவார். நீங்கள் வீட்டிலே அல்லது எங்கே இருந்தாலும் அடங்காத ஒரு சூழ்நிலை கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஒரு அடங்காத ஒரு அடங்காதனத்தை அதில் உலக ஜனங்க என்ன சொல்லுவாங்க? இது அடங்கா பிடாரி என்று சொல்லுவாங்க. இந்த அடங்காத தன்மை வேசித்தனத்துக்குரிய குணமாக இருக்கிறது. வேசிகளுடைய குணாதிசயங்களாக இருக்கிறது. நீதிமொழிகள் 7:11 சொல்லுகிறது, அவள் வாயாடியுமாய் அடங்காதவளுமாய் கால்கள் வீட்டில் தரிக்காதவமாய் காணப்படுவான். இந்த மார்க் 5வது அதிகாரத்தில் வாசித்தால், அந்த லேகியோன் கட்டில் இருக்கிற மனுஷனை ஒருவனும் அடக்க முடியவில்லை என்று வாசிக்கிறோம். இது யார் அடக்க முடியாத ஒரு காளையாக இருக்கிறான். இது வீரம் அல்ல, இது விவேகம் அல்ல, இது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு குணாதிசயம். இப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற தேவனுடைய சிட்சை என்னவென்று கேட்டால், திட்டதெல்லாம் தோல்வியாக இருக்கும். இவர்களுக்கென்றே கள்ள போதகர்கள் வருவாங்க, ஏமாற்றுக்காரர்கள் வருவாங்க. காரணம், கனி கொடுக்காத தேவநாமம் தரிக்கப்பட்டு இது ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளுக்குள்ளே இந்த கூட்டம் இருக்கும். நீ கனி கொடுக்கிற பொழுது மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியும். நீங்கள் ஜபங்களுக்கு பதில் வேண்டும் என்று கேட்டால் அது கிடைத்துவிடும். உங்கள் காரியங்கள் வாய்க்குமா என்று கேட்டால் வாய்க்கும். அதோடு போனவர்கள் போனது தான். அடுத்த பிரச்சனைக்கு வருவாங்க. அப்போ ஜீவியம் என்ன ஆகிறது? அந்த பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது, வெளிச்சம் இருளாய் போகிறது. எல்லாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க இப்படியும் வாழ்வார்கள், அப்படியும் வாழ்வார்கள். ஒரே முகம் இருக்காது. ஒரே முகம் என்று சொன்னால் என்ன? கரை திரையற்ற வாழ்க்கை. இது ஏதேன் தோட்டத்திலே மரத்துக்கு பின்னால் போய் நின்ற வாழ்க்கை. அப்பொழுதும் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் தேவ சத்தத்தை கேட்டுட்டேன் ஐயா. தேவன் என்னோடு பேசினார். என்னத்துக்காக பேசினார்? கடிந்து கொண்டு கர்த்தர் பேசி துரத்தி விட்டார். தேவ செய்கை எப்படி வருகிறது? இது நான் சொன்ன தீர்க்க தரிசனம் வேறு,
என்ன சொன்னேன்? பலிக்கு பெருகி இடம் ஒரு விசாலம் தேவைப்படும்னு நான் சொன்னேன். ஆனால் இது என்ன செய்யுது? விசாலமாக இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தர் துரத்தி நெருக்கமான பாதையில் கர்த்தர் அனுப்பிவிட்டார் இந்த ஜனங்களை. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஏதேன் தோட்டத்தின் அனுபவம், உழைப்பு அதிகம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பின்னே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே இவர்கள் ஜெபித்தாலும் வேதம் வாசிக்காவிட்டாலும் கர்த்தர் அந்த காலத்திலே சொல்லுகிறேன், தேவன் அவர்களை வந்து பார்த்து கொண்டு போகிறார். இப்பொழுது இவர்கள் எப்போ துரத்தப்பட்டவர்களோ அப்பொழுது தான் மகிமை மங்கி கிருபை செயல்பட ஆரம்பிக்கிறது. தேவ இறக்கம் வருகிறது. அதனால தான் காலைதோறும் நம்ம அவருடைய கிருபையை தரிசிக்கிறவர்களா இருக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாலையில் தேடுகிறனை கண்டடைவார்கள். ஆனால் ஆதாமோ பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் இறங்கி வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, அருமையான தேவ ஐக்கியம், நல்ல நித்திரை, நல்ல ஆகாரம், இருப்பதற்கு கூட வாழ்வதற்கு நல்ல துணை, இது எல்லாம் கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? கெடுத்து கொள்ளுகிறாங்க. ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்தோம். அதன் பிறகு குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற விசுவாசிகளை மாறுகிற பொழுது இந்த சூழ்நிலையில் அவலட்சணை எதனால் வருகிறது என்று கேட்டால், போதுமான அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவு குறைவாக இருக்கிறது. அது ஆதாமாக இருக்கட்டும், தேவ பணிவிட ஈடுபடுகிற ஊழியர்களாக இருக்கட்டும், தேவனை அறிகிற அறிவு இல்லை. உன் பிரதிஷ்டை குறித்து எச்சரிக்கை என்னாலும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறும். வனாந்தத்தில் இருக்கிறவன் வயல்வெளியாக மாறி அரண்மனையில் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் மிகப்பெரிய ஐஸ்வரனாக மாறுகிற பொழுது உங்களுடைய போதகத்துவம் என்னவாக இருக்கணும்? இன்னும் கர்த்தரை உயர்த்துக்கிறதா இருக்கணும். அது கொஞ்ச நாள் கழித்தோன்னே தொழிலதிபரை போல் மாறி விடுவாங்க. சில பேர் தொழில் துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. தொழில் கர்த்தர் உழைக்க சொல்கிறார், கர்த்தர் எதை செய்ய சொல்கிறார், அதை செய்ய சொல்ல, எல்லாம் தேவநாமத்தில் தான் நடக்கும். கடைசியிலே மண்ணை கவர் அளவுக்கு ஒரு தோல்வி வரும். ஏதான விட்டு புறப்படுகிற சூழ்நிலை வந்துடும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எந்த வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியாது கர்த்தருக்குள்ளே. அது எதனாலன்னு கேட்டால், எல்லாம் வெளியில் புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த அபிஷேகம் கிரேஸே இல்லை. அந்த மனுஷன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அக்கினியான வார்த்தையாக இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ இல்லை. அது விழுந்துட்டார். உலகம் சொல்கிற காரியம், ஆவிக்குரிய உலகம் சொல்கிற காரியம், அதெல்லாம் காரணம் அதனுடைய வேறு என்னென்னா, அணி வேறு தேவனை அறிகிற அறிவில் விருத்தி இல்லை. இயேசுதான் தெய்வம் என்று பிசாசுக்கு தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பயபக்தி, இங்கே பக்தி விருத்தி, அபிவிருத்தி, விருத்தி பொருளாதாரத்தில் விருத்தி வேற. ஆனால் இங்கே ஆவிக்குரிய ரீதியில் இதெல்லாம் சபைக்குள்ளே தான் வருகிற ஜனங்களுக்கு இது தேவைப்படுகிறதா இருக்குது. அந்நியனுக்கு இது புரியவும் புரியாது. அந்நிய ஜனங்களுக்கு இது புரியவும் புரியாது. வெறும் ஜபம் மட்டும் வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும், அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் வரவே போவதில்லை என்பவர்களுக்கு இது புரியாது. இன்னும் தேவனை அறிகிற அறிவு வேண்டும் என்று விரும்புவர்களுக்குத்தான் இது என்னவாய் காணப்படுகிறது. சிலுவை குறித்த உபதேசங்களிலே ஒன்றாக இது காணப்படுகிறது. சிலுவை குறித்த உபதேசம் என்ன சொல்லுகிறது? இது கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலன், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று 11வது வசனம் சொல்லுகிறார் பவுல் அடிகளார். ஆனால் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த பக்தி விருத்தியினுடைய அடுத்த கட்டம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். காலையிலையும் பார்த்தோம், சாயந்தரமும் பார்க்கிறோம். கொலோசியர் 1:12 வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, எப்படி இது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவது? அதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு தான், தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்குத்தான் திருசபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்க, தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கர்த்தர் எழுப்புகிறார். அவர்களோ இருதயத்தில் செவித்தினர்களாகி ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றத்துக்கு போதகர்களை எழுப்பிக் கொள்கிறாங்க. இது எரேமியாவின் ஆவி பழைய ஏற்பாட்டிலே ஈனமானவர்களை போதகர்களாக்கினான். கண்டுக்குட்டி ஆராதனை செய்கிறான் தான் செய்து வந்தான். ஆராதனையில் முறைமைகள் பாருங்கள். நிர்வாண நடனம், கண்டுக்குட்டி ஆராதனைன்னா என்ன? முதலில் சோத்தரிக்கிறாங்க, ரெண்டாவது காணிகை செலுத்துகிறாங்க, பணம். ரெண்டாவது நல்ல வளமான ஊழியம் போல் இருக்கும். நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடனம் கிடனம் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது ஆரோனுடைய ஊழியத்தில். இப்போதும் நீங்கள் அதை குறித்தெல்லாம் பார்க்க முடியும். அதே பேட்டர்ன் இப்போது நடக்குது. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னாக்கா மாம்சத்தில் போய் முடிகிறது. ஆரம்பித்தது எல்லாமே மோசே ஸ்டைலில் தான் வந்துச்சு. அது
அந்த உடைய வழிநடத்து அந்த பக்குவத்தில் தான் இருந்தது. ஆனால் மோசையினுடைய பிரசனத்தில் நடக்கலை. மோசையினுடைய மறைவில் இது நடக்கிறது. மறைவில்னா அந்த மனுஷன் சீனாய் மலையில் இருக்கிறார், தேவனத்தில் பேசி கற்பலைகளை எழுதி வாங்கி கொண்டு வருகிறார். அதுக்குள்ளே நடக்கிற ஒரு புத்தி பேசுகினாலும் வந்த ஒரு புத்தி இல்லாத ஆராதனை இது. தேவநாமம் தரிக்கப்பட்டது. கொஞ்சம் ஜனங்க சேர்ந்து கொள்ளுகிறாங்க. 24,000 பேர் என்று புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, 23,000 பேர் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 இந்த புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து வாசிக்கலாம். உண்டார்கள், உறங்கினார்கள், எழுந்தார்கள், விளையாடினார்கள். நிர்வாண நடனம். தேவன் நிர்வாணத்தை வெறுக்கிறார். ஏன்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி 13வது வருஷம் சொல்லுது கொலோசியர் 1:13 பரிசுத்தனுடைய சொந்தத்தில் நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டினவராகிய இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கொலோசியர் 1:13 அந்த தகுதி எப்படி வருகிறது? இது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேவ நாமம் உயர்த்தப்படுகிறது. எல்லாம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி எல்லாரும் போயிடுவாங்க. அநேகர் போராமையினால் அறிவிக்கிறாங்க. பவுல் சொல்கிறார், அநேக உபாத்தியமாக இருந்தாலும் தகப்பன் ஒருவன் தானே சபை, அதுதான் சபை. இப்படியெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரை என்று நாமம் அறிவிக்கப்படுது. அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன். அது சுத்தமாக சபைக்கு வராத ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு எப்படியா தேவ நாமம் அறிவிக்கப்பட்ட அதில் அவர்கள் கர்த்தரை அறிகிற விழிப்புணர்வாவது வரட்டும். இது விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வுலாம் வந்து தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். உங்களுக்கென்று ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன? அதன் கீழே நடந்து வருகிற பொழுது மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவில் கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய ஆகாரம் ஆத்துமாக்களுக்கு சரியாய் வந்து சேர்கிற இடம்தான் தேவ சபை. அநேகர் அறிவிக்கிறார்கள் என்றால் அது அறிவித்தலே வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி அறிவிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:10 தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற காரியம், வேற்றுமையான உபதேசங்களை போதியாது படிக்கும், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கும் ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்தி இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறாங்க. ஒரு சபை என்றால் உபதேசம். உபதேசம் யாருக்கு? பால் மறந்த குழந்தைகளுக்கு. உபாகம் 32 வாசிக்கிறோம். ஞான பால் ஆகிய வேதவசனை குடித்த ஒரு பகுதி உண்டு. அப்போ நீங்கள் ஆவிக்குரியல் என்று எண்ண முடியவில்லை. உங்களுக்குள்ள மாம்சத்தின் குணாதிசயங்கள் இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறேன், இந்த கலாத்தியர் 6:23-24 நீங்கள் வளர்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் கனிகள் வெளிப்படும், தேவனை அறிகிற அறிவு வெளிப்படும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? வேற்றுமையான உபதேசங்கள் எல்லாம் கேட்கிறதுனால என்ன நடக்கிறது? அநேகருடைய ஆத்துமாக்கள் தீட்டுப்படுகிறது. ஏற்கனவே பாவம் செய்து விட்டு தான் எல்லாரும் வந்து ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருகிறோம். அந்த திருவிருந்து சமயத்தால் பழைய பாவத்தில் நம்ம ஜெயம் எடுத்துருக்கிறோம். அது நம்ம நினைக்கவே கூடாது. ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அநேகர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. சின்ன வயசில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால இந்த சாராய கடையை பார்த்தா சொல்லுவாங்க, என் நண்பர்கள் என் கூட வளர்ந்தவங்க படித்தவங்க விசுவாசிகளும் சொல்லுவாங்க, ஐயா ஒரு காலத்தில் இந்த இடத்துலலாம் நான் இருந்திருக்கேன் ஐயா, இங்கெல்லாம் நான் எனக்கு களியாட்டங்கள் இங்கெல்லாம் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அது இல்லாமல் இருக்க முடியாது. கால் தானாக போயிடும். இங்கே வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணம் இதான். ஆனால் சண்டை வந்தோடனே ஒரு குடி, சண்டை வரத்துக்கு முன்னே ஒரு குடியால் தான் சண்டை. ஆனால் சண்டை அதிகமாகிடுச்சுன்னா போய் திருப்பி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவேன். ஒரு மிருகமாக வாழ்ந்தேன், என்னை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். என்னை கர்த்தர் என்னை ரட்சித்து புது சிருஷ்டியாக மாற செய்திருக்கிறார். இப்போ இந்த பக்கம் போகிற வர எந்த அடிமைத்தனமும் இல்லை, எந்த ஈர்ப்பும் இல்லை. அதை நான் வெறுக்கிறேன். இது ஒரு பகுதி. உபதேசத்துக்குள்ளே வர ஆத்மா இது சாட்சி சொல்லுது. வேற்றுமையான உபதேசம்னா என்ன? பண்ண போகிற பாவத்துக்கும் கர்த்தர் உனக்கு மன்னிப்பு தராரியா, தைரியமாக பண்ணுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசு அவன் குடிக்கலையா, இவன் குடிக்கலையா, நோவா குடிக்கலையா, வேதம் சொல்லுகிறது சாவரனுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுன்னு சொல்லுது. ஏதோ அவங்க பேசுவாங்க. புகை பிடிக்கக்கூடாதுன்னு எங்கே போட்டிருக்குது? அந்த மாதிரி எதனா இருக்குதா? சரீரம் தீட்டு படுத்தாதுன்னு ஒரே வார்த்தையில் போட்டிருக்கு. எல்லாம் கர்த்தர் தானே படித்தார். அவங்க பேசுகிறது அதெல்லாம் வாக்குவாதம். யூ கேனாட் ஓவர் கம் பீப்புள் பை டிபேட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுதான் சொல்லுகிறது. வம்ச வரலாறுகளை வம்ச வரலாறு கவனியாதபடிக்கு
வாக்குவாதங்கள் தர்க்கங்கள்லாம் இல்லாதபடிக்கு, கட்டுக்கதைகளுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம செவி சாய்க்கூடாது. வேற்றுமையான உபதேசம் அதுக்கு தான் சொல்லுகிறது, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கிறது, பரிசுத்தாவிக்குள்ளே இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். கலாத்து சபை இப்படி கொஞ்சம் மாசுபட்டது, அதனால்தான் அவர் கோபம் வந்து விடுகிறது. சத்தியத்திலிருந்து உங்களை மயக்கினவன் யார்? மகிமைக்குரிய காரியம் எங்கே? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று திருவிருந்துக்கு முன்னாடி உபவாசம், தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறது, தன்னைத்தானே சோதி தருகிறது, ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகிறது, மனக்கசப்பை எடுத்து போடுகிறது, பகைமையை முறிக்கிறது, இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறது. இதெல்லாம் நிர்பந்திக்கப்படுகிற பொழுது விசுவாசனுடைய உள்ளான மனசன் பலப்பட்டு மிகவும் பலவீனமாக இருக்கிற ஆத்மாக்கள் கூட இந்த சத்துவத்தினாலும் சத்தியத்தினாலும் பலப்படுத்தி சிறப்படுத்தப்பட்டு சீர்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு திருசபைகளை வந்து அவன் திருவந்து எடுக்கிற ஜனங்க அங்கே கூட்டம் நடக்குது, இங்கே இது நடக்குது, அது நடக்குதுன்னு சொல்லி போனால் அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த சரக்கு இங்கே கிடைக்காது உங்களுக்கு. தேவாலயத்தில் கிடைக்கிற ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம், அது வேற்றுமையான உபதேசங்களுக்கு வெளியில் காணப்படும். திருவிருந்துக்கு இப்படித்தான் கொடுக்கப்படுகிறது, இப்படி தான் எடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் நிர்பந்திக்கிறது. அதனால தான் ஞானஸ்தானம் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கறது இல்லை. அப்படி சீக்கிரத்தில் வந்தவங்க சீக்கிரத்துலேயும் போய்விடுவாங்க. அவங்க வாருகையிலும் போகையிலும் பார்த்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபத்தை பார்த்து, இந்த நகை போடுறது நகை போடாது இதை பார்த்தெல்லாம் யாரும் ஏமாறுறது இல்லை. இப்போ கண்களை கற்று திறந்துட்டார். அப்போது ஒரு காலத்தில் பேட்டர்ன் இருந்தது, இதெல்லாம் கைட்டினா அந்த மனுஷன் வந்துட்டான் ஆண்டவருக்குள்ள. இதெல்லாம் கைட்டிட்டு ஏதாவது பிரச்சனைனா மறுபடியும் இதை விட வல்கராக பிஹேவ் பண்ணுவான். வித்தியாசம் இருக்காது. ஒரு சீரடைக்குள்ளே வர்றது இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதே வஸ்திரம் சீக்கிரம் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் மனம் மாறுகிறது என்பது தான் கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். அந்த வஸ்திரம் கூட எதுக்கு அது சொல்லப்படுது? பிறனுக்கு இடரல் உண்டாக்காதபடி போடுகிறாங்க. நம்ம நம்ம சின்ன மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது என்பது தான் என்னோட கருத்து. இது எல்லாம் வாக்குவாதம் செய்கிற இடத்துல எல்லாம் நம்ம காணப்படக்கூடாது. வேற்றுமையான உபதேசங்களுக்குள்ளே போய் மாற்றுகிற பொழுது நமக்கு என்ன செய்யும்? நமக்கு இந்த பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவனை அறிகிற அறிவு மாசுபடும். எங்கள் கட்டுப்பாடோடு கண்டிதத்தோடு கர்த்தருடைய வார்த்தை அதிகாரத்தோடு போதிக்கப்படுகிறது. அப்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் கேளாமலே கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை அனுப்புகிறார். அது அப்படியே நிறைவேறவும் செய்கிறது. ஆனால் விசுவாசிகளுடைய சாட்சி என்னவென்னா, ஐயா இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஓடணும் ஐயா, ஒரு விஷயம் சுதந்திரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு திருமணம், ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலத்தை வாங்கிறது, அவ்வளவா என்னுடைய முற்பிதாக்களுடைய சாபங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதிலிருந்து நான் வெளியாக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு போதுமான தலைமைத்துவம் இல்லை. வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து சாபமானார்னு. ஆனால் அந்த சாபம் எப்படி முறிக்கப்படுகிறது? அவரை நோக்கி பார்க்கிறோம், அவர் சொன்னபடி வாழ முடியவில்லை. அந்த சிலுவைக்குரிய வாழ்க்கை, ரத்தத்துக்குரிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குரிய வாழ்க்கை வாழ முடியவில்லை. இதெல்லாம் வைத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாங்கியிருக்கோம், வாடகை கூட்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு காலத்தில் வாடகை கொடுக்க முடியாது இருந்த ஜனங்க, ஒரு காலத்தில் வீடை கட்ட முடியாது இருந்த ஜனங்க, ஒரு காலத்தில் சுதந்திரத்தின் மீது சுதந்திரத்தை கர்த்தர் தந்து கொண்டே வருகிறார். அதை நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல நம்முடைய குறிக்கோள். இங்கே தேவனை அறிகிற அறிவு எப்படி உள்ளே வருகிறது, எப்படி மாசுபடுகிறது நான் சொல்லுகிறேன். இப்படி நீங்கள் வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். என்ன அதிகாரம்? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் பிரசங்கி 5:19 வாசிக்கிறோம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். பிரசங்கி 5:19 சொல்லுகிறது. உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லார்கிட்டும் பணம் இருக்கும், லோன் போட்டு வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது, எப்படி அவங்க வீட்டை உருவாக்குனாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு சாபம் இல்லாத ஒரு வாசஸ்தலம், கர்த்தரை அறிகிற அறிவு, இது எல்லாம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு ஒரு வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பிரசங்கி 5:19 சொல்லுகிறது, தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறார், சம்பத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது தேவன் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். சில பேர் உழைப்பான், சாப்பிட முடியாது. ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவான். வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு, நான் சொல்கிறது பெரிய
ஒரு அதிகாரி இல்லை, ஒரு அடிமையை போல் வேலை செஞ்சு அங்கேருந்து பணம் அனுப்புவாங்க. இங்கே பார்த்தா அவங்க குடும்பத்தோடு கூட இன்னும் கூட ஜனங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மனுஷன் அப்போ சரியாக இருக்காது. வெளிநாட்டு சாப்பாடெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவும் லேபர் கேம்புலலாம் நான் போய் ஊழியம் செஞ்சுருக்கேன். முகமதிய தேசங்களுக்கெல்லாம் போகிற பொழுது லேபர் கேம்ப்புன்னு ஒன்று இருக்கும். அது சகஜ நாகரிகத்தை விட்டு தள்ளி வனாந்தரத்தில் இருக்கும். வெள்ளம் மினுக்கு நம்ம உச்சி மாதிரி லைட் எரியும் தூரத்துலேருந்து பார்த்தா, சுற்றி வனாந்தரம், காற்று எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், இருள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், பெண்களே பார்க்க முடியாது. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக ஆபாச படம் தான் பார்த்து கொண்டிருப்பாங்க எல்லாம். அந்த கேம்புக்குள்ளே போய் அங்கே விசுவாசிகள் துணையோடு போய் அங்கே இருக்கிற சில விசுவாசிகள் ஜெபம் பண்ணி ஊழியம் பண்ணி நான் வந்திருக்கிற நாட்கள் வருடங்கள் உண்டு அந்த காலத்துலலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு பணம் அனுப்புகிறோம், எங்கள் வீட்டை போய் பாருங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. அந்த விலாசத்தை கொடுத்து அனுப்பி அவங்க இங்கே தொடர்பு கொண்டு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே மந்த உட்காந்து சாப்பிடும் ஒரு மனுஷன் சம்பாதித்து. ஏன்? உறவினர்கள் ஆபத்தில் உதவாது போயிடுவாங்க. உன்னுடைய அனுகூலத்திற்காக ஜனங்க உங்களை கிட்டி சேருவாங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நீங்களே சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற வித்தியாசம். பொருட்கள் பெருகினால் தின்னுகிற பெருகுவாங்க. வேதம் சொல் நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வேசித்தனம் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தானியங்கள் சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுரும். நீங்கள் உழைப்பீங்க, 10 பேர் புசிப்பான். உங்கள் பிள்ளை சாப்பிட்ற நேரம் வரும், கிடைக்காது. உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நேரம் வரும், உங்கள் கை திடமாக இருக்காது. உங்கள் பிள்ளைகள் உங்களை கேள்வி கேட்கிற நேரம் வரும், பதில் இருக்காது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த சம்பாத்தியம், அந்த செழிப்பு, அந்த வளம், அந்த வல்லமை, அந்த பராக்கிரமம், சரீரத்தில் பலன் இருக்கிறது. திடீர்னு தேசம் ஏதோ சட்டம் போடுறான், ஏதோ யுத்தம் நடக்குது, எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணி அனுப்புகிறான், மாட்டு பந்தையை போல் ஏற்றி அனுப்பிச்சிட்றான். போ 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 கிளம்பி, இங்கே இருக்காது. இது எங்களை காட்டிலும் பலத்து போனே வெளில போ. அப்படி இல்லை, இது வேணாயா, உன் சங்காத்தமே வேணாம், நீ வெளில போயா, போது நீ உழைச்சி கொடுத்தது எங்கள் இந்த தேசத்துக்கு. சட்டம் மாறிடுச்சு, இப்போது ஆட்சி மாறிடுச்சு. இப்போ அங்கேருந்த வருமானம் என்ன, இங்கே வந்து ஐயா இறங்குறப்போ இருக்கிற வருமானம் என்ன? இங்கே வந்து மறுபடியும் வேலை தேட முடியாது. சரிச்சு, அங்கேருந்து அமிச்ச பணத்தை சவதரிச்சாங்களான்னு பார்த்தா எல்லாம் வயிற்றில் சவதரிச்சிருக்கான். 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா மீதி இருந்திருக்கும். 15 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்குறான், 12 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்கான். அங்கே குடும்பங்கத்தின்னு பார்த்தா 2ஓ 3ஓ தான் இருக்கும். அந்த உணவுக்கு பாத்திரமான ஜனங்க. மீதியெல்லாம் மாத கணக்கில் உட்காரும். உறவின் முறை சொல்லி மாமானும் மாமின்னும் அத்தைன்னும் சித்தப்பானும் பெரியப்பானும் என்னென்னமோ உறவு முறைக்கு பஞ்சம் வந்து நல்லா உட்காந்து இலவச சாப்பாடு சாப்பிட்டு கடைசியில் இவர்கள் என்ன செய்தார்கள் எங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவான். நன்றியற்ற ஜனங்களை விட மந்தமாக இருக்கிற ஜனங்கன்னு நான் சொல்கிறேன். அவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டான். இவன் வீட்டுக்கு அவன் செருப்பா உழைப்பதை போல் ஒரு படம் காட்டுவான். அவ்வளோ பெரிய அரண்மனையில் வாழ்கிறீங்க வாடகை வீட்டில் இருக்கிறப்போ. இதெல்லாம் தேவை தானே உங்களுக்கு? சும்மா தடபுடலாக அப்படி இருக்கும். எல்லாம் தானியங்கள் எல்லாம் சத்துருக்கு போய் சேர்ந்துடும். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? எவனுக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பாரத்தை கொடுக்கிறாரோ அவன் அதை புசிப்பதற்குரிய என்ன சொல்லுகிறார்? புசிக்கிறதற்கு தன் பங்கை, தன்னுடைய பங்கில் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது அதிகாரம் அளிக்கிற தேவன். அது வந்து தேவனுடைய அனுகிரகம். பிரசங்கில் என்ன வாசிக்க, தன் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது தேவன் வைக்கிற அனுகிரகம். தன் கையின் பிரச புசிக்கவும் தன் மனைவியோடு சந்தோஷமாய் நாட்களை கழிக்கவும் தேவன் வைக்கிற அனுகிரகம். இப்போ நான் சொன்ன சரிதைக்கும் தேவ வசனத்துக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது பாருங்கள். இங்கே வாலிபமே வனாந்தரத்தில் செலவு பண்ணிடுவார். வாலிபத்தையே சகோதரிமார்கள் போய் வனாந்தரத்தில் செலவு பண்ணிடுவாங்க. இங்கே கணவன் அங்கே மனைவி, அங்கே கணவன் இங்கே மனைவி. போச்சா வாழ்க்கை? நல்லா புரிந்து வசனத்தின்படி சொல்லுகிறேன். போவாதீங்கன்னு சொல்ல, சேர்ந்து போங்க, இல்லை போனால் சீக்கிரம் வந்துடுங்க. பணம் முக்கியமல்ல, நமக்கு ஜனம் முக்கியம், நம்முடைய குடும்பம் முக்கியம், வாழ்க்கை முக்கியம். அங்கே பரிசுத்தமாக இருந்தால் போச்சு. நீங்களே தேர்ந்தெடுக்கிற பாதை. ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே போன யோனா போல மாட்டிக்கொண்டா என்ன நடக்கிறது? சந்தேகிக்கணுன்றதுக்காக சொல்லலை, சொல்கிறேன். ஆனால் தேவன் உனக்கு கொடுக்குற ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்கள் போஜ்யத்தின் மீது உனக்கு அதிகாரம் இருக்கும். உணவின் மீது என்னையா இது சாதாரண விஷயம் இல்லை. அப்பத்தின் ஆசனம் தண்ணீர் ஆசனம் விசேஷமானது. மருத்துவம் கூப்பிட்டு சொல்கிறான், இதெல்லாம் சாப்பிடாத, சாப்பிட்டா என்ன போய் சேர்ந்துருவேன். உணவின் தண்ணீர், அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதம் காணும். இந்த பரமனில் இருக்கிற ஜபா குறித்து அநேக பரிகசிப்பாங்க. அந்த சபை தான் சொல்லுவாங்க, இல்லை அந்த அன்றன்றும் உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்கிற பொழுது அன்றன்றுடைய சுகமும் கர்த்தர் தருகிறார்.
அந்த மாதிரியெல்லாம் யாரையும் அற்பமாக பேசாதீங்க, நினைக்கவும் நினைக்காதீங்க. அந்த ஜெபத்தில் ஆழமான சத்தியம் உண்டு. அந்த ஜெபத்தில் ஆழமான ஆவிக்குரிய பரம்பொருள்கள் மறைப்பொருள்கள் உண்டு. தேவன் வைக்கிற அனுகிரகம் இது. தேவன் ஒரு அதிகாரத்தை தருகிறார், அப்பத்தின் மீதும் தண்ணீரின் மீதும். உங்கள் உழைப்பு வீணாக போவதில்லை. ஆனால் நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது, புற ஜாதிகள் வந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறாங்க. கள்ள வாழ்க்கை. இங்கே ஒரு குடும்பம், அங்கே ஒரு குடும்பம், வேறொரு குடும்பத்தில் போய் பிரவேசிக்கிறது. பொருளாதாரம் இருக்குது இல்லையா? இந்த பொருளாதாரம் வற்றி போகிற வரைக்கும், பொருளாதாரம் வறட்சி வருகிற வரைக்கும் அப்படியெல்லாம் ஜீவிக்கிறவங்கெல்லாம் நாட்களில் பிறருக்கு பணிவிடை வேலை செய்கிற வேலைக்காரர்களை போல காணப்பட்ட சூழ்நிலை. உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. கடைசி நாட்களில் உங்களுக்கு முதுமையிலே வறுமை வருகிறது என்றால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களை சாபம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் முற்பிதாக்களுடைய சாபம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சாபத்தை தேவனுடைய நாமத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் கிரியையிலும் நீங்கள் முறிக்கப்படாவிட்டால் உங்கள் வாழ்க்கையும் அப்படியே போய் முடிந்துவிடும். தேவ வாலிபத்தில் அவர்களிடத்திலும் காசு இருந்தது, உங்களிடத்திலும் காசு இருக்கிறது. அவர்களிடத்துக்கு பலவீனம் உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல தான் இயேசுவின் ரத்தம் அந்த பாவ வல்லமைகளை முறிக்கிறது. இயேசுவின் நாமம் ஸ்தாபிக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிகிற இடத்துல நீ ஸ்தாபிக்கப்படுகிறாய். உங்களுக்கு இருக்கிற தலைமைத்துவம் அன்று அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. கேட்டால் எத்தனையோ பேர் நான் வயதில் பெரியவர்களை சந்திருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க, ஐயா முன்னவே தெரியாமல் போச்சு உங்களை. அப்படி அதனுடைய பொருள் என்னென்னா, இந்த சத்தியம்லாம் தெரியல, இப்படியெல்லாம் இருக்குன்னே தெரியல, அப்படி வருந்தி இருக்கிறாங்களே தவிர திரும்பி இருக்கிறாங்களா, மனம் திரும்பி இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்கும். இது சத்தியம், இது நடைமுறை பிரச்சனைகள், இது நாட்டு நடப்பு. இது உழைப்பு பெருசு, ஒருவேளை ஆகாரம் இல்லை. நிறைய ஞானம் இருக்குது, நிறைய பராக்கிரமம் இருக்குது. ஒரு கவலம் சாப்பாட்டு இனி சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறாயே, அதை பொங்கி போட ஜனங்க இல்லை, இவரே பொங்கி சாப்பிட திறமை இல்லை, அந்த தாளந்து இல்லை. உங்கள் சாப்பாட்டை இங்கே சமைச்சு சாப்பிட்ற தவறு இல்லை. முதல்ல உங்களுக்கு அந்த அனுகிரகமே இல்லாமல் போயிடுச்சு. தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் அப்படியெல்லாம் உன்னோட அப்பத்தின் மீது உனக்கு அனுகிரகம் இருக்கும், உன் ஆகாரத்து மீது உனக்கு அனுகிரகம் இருக்கும். அந்த ஆகாரத்தில் பலவீனம் வந்துடும். சாபம் பின்தொடர பொழுது அந்த நான் ருசி என்ன செய்யும், கண்டதையும் வாங்கி தின வைக்கும். வீட்டில் எளிமையாக நீங்கள் சமைச்சு எளிமையான பதார்த்தங்கள், தோட்டத்தில் இருக்கிற 4 கருவேப்பிலை உருவி சமையல் குறிப்பு நினச்சிக்க போகிறீங்க சொல்கிறேன், அதை போட்டு ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அது துவையலோ, அது குழம்போ, கருவேப்பிலை தொக்கோ என்னமோ, இல்லை ஒரு சின்ன ரசம் வச்சு அந்த வேலையை அவன் அமிர்தமாக அவன் முடிக்கிறான். இந்த சாப்பாட்டை திருப்தி மனதில் இருக்கிறது, பலவீன நாவல் இல்லை. சில பேருக்கு அந்த வாசம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு மரக்கறிகள் மீது அடிமைத்தனம் இருக்கும், சில பேருக்கு அசைவத்து மீது அடிமைத்தனம் இருக்கும். நான் சொல்லுகிறது ரெண்டுமே என்ன சொல்லுகிறேன், அடிமைத்தனம் இல்லாமல் நீங்கள் சாப்பிடணும். எங்கள் காசு நாங்கள் சாப்பிட்றோம். ஆமாம், 4 உங்களுக்கு ஆயுசு நாட்களும் சேர்த்து சாப்பிட்றீங்க ஒரே வருஷத்தில் கொழுப்பு நிறைந்த பதார்த்தங்கள். அதனால் என்ன நடக்குது, அப்புறம் சாப்பிட வேணான்னு இந்த ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நம்மளே நம்ம கட்டுப்படுத்துறதுக்குள்ளே இல்லைன்னா மருத்துவம் நம்ம கட்டுப்படுத்தும். அதை மீறுகிற பொழுது பக்க விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டும். சாபம் பின்தொடர்றதா இல்லையான்றதுக்கு அடையாளம் இது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவில் ரொம்ப அடிமையாக இருப்பீங்க, உங்களால் அது இல்லாமல் இருக்க முடியாது. காப்பி முதல் கொண்டு சொல்கிறேன், சின்ன விஷயந்தான் இது. ஐயா இது என்ன, இதெல்லாம் போய் சாதாரண மேட்ரு, இதை போய் பேசின்னு இருக்கிறீங்க. இதில் தான் பெரிய பெரிய பரிசுத்தம் கோட்டையை விட்டது, சீவன் கோட்டையை. சாப்பிடாதேன்னு சொல்லி அமிச்சார். பெத்தேலேருந்து போன ஒரு தீர்க்கதரிசிக்கு எரேபியாம் காலத்தில் நடுவில் ஒரு கிழ தீர்க்கதரிசி உள்ள புந்தக்கூடிய கெட்டான். போய் சாப்பிட்டான், சிங்கம் வந்தது, அவனை அடித்தது, அவனை சுமந்து போன கழுதை தப்பித்தது. மனுஷன் இல்லை. பில்டிங் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படி சொந்தமாக ஸ்தலத்தை உண்டு பண்ணிவிட்டு மமதியில் நான் கட்டின பாபிலோன் யார் என்னை கட்டுப்படுத்துவது என்றெல்லாம் கட்டுக்கடாக அந்த கிடாரியை போல் இருந்தால் நித்திரை செய்வாங்க, எழுந்துக்க மாட்டாங்க. நித்திரையில் எத்தனை பேர் நித்திரை செய்து எழுதுகிறாங்க உங்களுக்கு தெரியாதில்லை. இதெல்லாம் என்ன அனுகிரகம், உணவின் மீது கர்த்தர் கொடுக்கிற அனுகிரகம், உன்னுடைய மாம்சத்தின் மீது கர்த்தர் கொடுக்கிற அனுகிரகம், உனக்கு உணர்ச்சி வசப்படுகிறதில் மீது கர்த்தர் கொடுக்கிற ஒரு அதிகாரம், அனுகிரகம். கோபம் அடக்கி வைங்க.
எல்லாத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா முதல்ல உங்களுடைய மனதை உங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க. இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க உங்களை. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அவனும் மதிக்கிறது இல்லை அப்படின்னா என்னன்னா, இவர் தன்னை கட்டுப்படுத்த எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. இவருடைய மனமே இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே. அதனால தான் மனம் மற்றவன் கனப்படுத்துகிறதை விரும்புகிறது என்பது தான் அதில் இருக்கிற சாரம்சம். ஏன் உங்களை மதிக்கணும்? உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கேளுங்க, ஏன் அவன் என்ன மதிக்கணும்? நான் முதல்ல நான் யாரையுமே நான் மதிக்கிறது இல்லை. என்னை மட்டும் வந்து மதிக்கணுமா ஒருத்தன்? நான் எதை செய்யணும் அதானே எனக்கு செய்வான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன் 1 கொரிந்தியர் அதை மன்னிக்கவும், கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி. இந்த அனுபவம் இருக்கணும். இந்த இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய குமாரன், அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறாங்க. பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் விடுதலையானோமா? இந்த உணவு ஒரு இருளாயிடும். உணவு இது இருள் கிடையாது. அடிமைத்தனம் என்பது ஒரு இருள். அடுத்தது கடன் என்ற அடிமைத்தனம். எதுக்கோ நீ அடிமையாக இருக்கிறாய், அதனால வீட்டில் தங்குறது இல்லை. இந்த தவறு இல்லை, கள்ளத்தனத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டில் இருக்க மாட்டான். வேதமாக தான் சொல்லுது, அடிமையான வீட்டில் தரிப்பதில்லை. ஃபோன் எடுத்துன்னு ஓடுறது, மறைச்சி பேசுறது, போர்வில் வச்சு பேசுறது, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எவ்வளோ கண்டித்துக்குரியது. பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிறது. ஃபோன் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நம்ம ஃபோனில் தானே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். ஃபோனும் செல்ஃபோன் இந்த பிரச்சனை இல்லை. பயன்படுத்துகிற மனநிலை எப்படி இருக்குது? எவ்வளோ கள்ளத்தனம். நீங்கள் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, இன்னும் விடுதலை ஆகலை. சபைக்கு வரலாம், நாமும் தரிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் பரிசுத்தாவினுடைய சபையில் இருக்கலாம்னா என்ன? போக்குவரத்துமாக இருப்பீங்க. பிரசங்களை வாசிக்கிறது போல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமாக இந்த துன்மார்க்கன் மறிக்க கண்டேன். என்னையா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறான், துன்மார்க்கன் எப்படி இருக்க முடியும்? அதுதான் அவன். அது பேர் தான் பரிசுத்த ஸ்தலம். அவனுக்கு ஸ்தலம் ஒன்றும் பண்ணாது. ஆலயம் எந்த விதத்தில் முன்னே வந்து நிற்காது. உரைக்கப்படுகிற சத்தியத்துக்கு நீ செவி சாய்க்கிற வரைக்கும் வராது. இதுக்கு முன்னாடி லேயர்லாம் பாஸ் ஆகிடுவான். நான் சொல்கிறேன், இந்த அட்டவணைக்குள்ளே வர முடியாது. பக்தி விருத்தியும் கிடையாது, அபிவிருத்தியும் கிடையாது, விருத்தியும் கிடையாது. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி நாடோடிகளை போல் இங்கே கொஞ்சம் இங்கே நாள்னுட்டு கண்ணை மூடிட்டு போய் சேர்ந்துருவான் தேவநாமத்தில். ஆமாம், வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தனுடைய சுதந்திரத்துக்கு நீங்கள் பங்கடையணும். அப்போது நீங்கள் இருளின் அதிகாரத்தில் விடுதலை ஆகணும். இருளின் அதிகாரம் என்றால் என்ன? இந்த அடிமைத்தனம். ஏசா போஜனத்தில் போச்சா? ஏவாள் போஜனத்தில் பழம் சாப்பிட்டு போச்சா? சிம்சோன் அந்த சிங்கத்தில் இருக்க தேனடியை சாப்பிட்டு போச்சா? எவ்வளோ பேர் சாப்பாட்டில் ஃபெயில் ஆகிருக்கான். சாப்பாடு அவ்வளோ குறைவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த அப்பத்தின் தண்ணீரின் ஜபத்தை அவ்வளோ அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது செய்யறதுனால உங்களுக்கு வராது பலன். இருளின் அதிகாரத்தில் விடுதலை பெற்ற ஒரு அனுபவம் இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது வேற்றுமின் உபதேசம். இதெல்லாம் கிராஸ் பண்ணிடும். என்னைய என்னமோ பேசுகிறாந்தாலு, வந்தம்மா ஜபம் பண்ணம்மா போனம்மான்னு இருக்கணும். ஆலயத்துக்கு எங்கள் ஆலயத்துக்கு கூட போகிறோம். இதை மாதிரிலாம் அப்படிலாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. இது கடினமான உபதேசம். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? இருளின் அதிகாரத்திலேருந்து நீ நம்மை விடுதலை ஆக்கி அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கி போஜனம் இதுதான், பரவாயில்ல. அது இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் மனுஷன் எதை சாப்பிடுவான், அப்புறம் உழைக்கிறவன், இதெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு உணவின் மீது கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அசைவத்து மீது அதிகாரம் கொடுத்துருக்கிறார், சைவத்து மீது அதிகாரம் கொடுத்துருக்கார், விருப்பத்து மீது அதிகாரம் கொடுத்துருக்காரெலாம் நீங்கள் தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் தான் அபியாசப்படுத்தி கொள்ளணும். உங்கள் உணவின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை, அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரம் இருக்கிறதா உங்களுக்கு? எல்லாருக்கும் கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஒன்ஸ் இன் அ வைல். இந்த மாதிரியெல்லாம் சோம்பேறிகளை உற்சாகப்படுத்துகிறது போல வாசல் திறந்து இல்லை. இது இந்த மனுஷனுக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்கள் வீட்டில் எல்லாம் அந்த மனுஷனோட உறவினரே வந்து உட்காந்து சாப்பிடுவான். கேட்டால் அந்த வீட்டம்மா சொல்லும், அவருடைய உறவினர். நான் என்ன சொல்கிறது? எவ்வளோ நாள் உறவினர்? நான் அதெல்லாம் கண்ணார பார்த்துருக்கேன். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி 3-4 வீடு வாங்கியிருக்க வேண்டியவங்களாம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. 25 ஆண்டு ஊழியத்தில் நான் சொல்கிறேன். நான் வாலிபனாக இருந்த காலத்துலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் அப்படியே அரும்பு விட்டு துளுர்த்து வருகிறது. இன்னும் இருளின் அதிகாரத்திலேருந்து விடுதலை பெற்றார்களா என்றால், இது மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வருகிறவர்களுக்கு என்ன விடுதலை வேண்டும் என்று எனக்கு தெரியாது, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இந்த உணவு என்னை அடிமைப்படுத்துறது. யூ ஆர் நாட் கோஆப்ரேட்டிங் டு த லார்ட். இச்சை பசி வெறியாக மாறிடுச்சு. அந்த போஜனம் இல்லைன்னா சோறு இல்லை, கோவம் வருது, எரிச்சல் வருதுன்னா நீங்கள் உச்சகட்டத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம்.
இது கடைசியில் கடன் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆகிடும். மளிகை கடையிலலாம் கடன் வச்சுக்கிறவங்கெல்லாம் விசுவாசிகள், உங்கள் பாதை சரியில்லை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள். திஸ் இஸ் மை ப்ராக்டிஸ் அண்ட் மை ப்ரீச்சிங் டூ. சத்தியமாக சொல்கிறேன், சாப்பாடு உணவு மீது உனக்கு அதிகாரம் இல்லை. உணவை சம்பாதித்து கொள்ளுகிற அளவுக்கு உன் கையின் பிரயாசம் இல்லை. நீ கடன் வாங்கி அப்புறம் அந்த கடனை அடைக்கிறீர்கள். உணவுக்கு சொல்கிறேன், அக்கௌண்ட் வச்சு வாங்கி அது மறு மாதம் ஃபுல்லாக கட்டினாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் துண்டு விடும், அது அடுத்த மாதம். இது அப்படியே ஒரு இஎம்ஐ மாதிரி போயினே இருக்கும். அவனும் நிறுத்த மாட்டான். சின்ன கடைக்காரன் கடன் கொடுப்பான், பெரிய கடைக்காரன் கடவுளே சேர்க்க மாட்டான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வைக்க மாட்டான். இதெல்லாம் சாதாரண 10க்கு 10 கடையில் இந்த படிவங்கள் ஓடும். வியாபாரத்துக்கு அவங்க செய்யலாம். நம்ம என்ன செய்கிறது, நமக்கு கர்த்தர் அனுசரியாக இருக்கணும். நீங்கள் பயனாளிகள், நீங்கள் அந்த கடன் படிவத்துக்குள்ளே போகக்கூடாது. ஒன்றின் மீது அதிகாரம் போயிடுச்சா, இது ரகசியம். மெனி மே ஃபாலோ திஸ் பேட்டர்ன். விச் பேட்டர்ன்? கோயிங் ஃபார் லோன் இந்த ஸ்மால் ஷாப்ஸ். அப்புறம் தரேன், எழுதிக்கோங்க. இது பெருந்திரள் இதை நடத்தலாம். ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருளின் அதிகாரம் உட்கார்ந்துடும். வாழ்க்கையில் செயல்பட முடியாது. நீங்கள் எங்கே பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பிரவேசிக்கிறதுன்னா இதுதான். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது. தேவ பயம் இல்லாத வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் தேவ பயம் இல்லை, அதனால் இருளின் ஆதிக்கம். இது கேட்டால் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த படிவத்துக்குள்ளே வந்தால் தான் வாழ்க்கை திருந்தோம், உருப்படும். 1 கொரிந்தியர் 10:23 வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. மறுபடியும் சொல்கிறார், ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இதெல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு கேட்டால் தருவான். ஏன் தரமாட்டான்? தருவான். ஆனால் நீ போய் ஒரு மிகப்பெரிய ஒரு நுகத்தடியில் போய் மாட்டிக்கொள்கிறீங்க. சின்ன கடனாக இருக்கட்டும், பெரிய கடனாக இருக்கட்டும். அந்த ஹேபிட் பாருங்கள். கொஞ்சம் பாவம் பண்ணால் பரவாயில்ல, திரள் ஜனங்க பண்ணலாம், நீங்கள் பண்ணக்கூடாது. நம்ம எதில் பிரவேசிக்கணும்? பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை பிரவேசிக்கணும். இருளின் அதிகாரத்துலேருந்து விடுதலை ஆக்கப்படணும். அதிகாரம் இருக்குது, துஷ்பிரயோகம், அது அதிகார துஷ்பிரயோகம். அதான் சொல்லுது, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியும் உண்டாக்காது. பக்தி விருத்தி உண்டாக்கணும்னாக்கா சேஞ்ச் த பேட்டர்ன் ஆஃப் யுவர் லைஃப். ஃபார் எடிஃபிகேஷன் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப், சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்களே இலை கட்டின்னு சுற்றுங்கன்னு சொல்ல, நான் வஸ்திரம் உடுத்தாதீங்கன்னு சொல்லலை. இந்த செலவுகளில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. என்ன துணிகரம், என்ன ஒரு அமர்க்கலம். பிறருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்து இருக்கிறீர்கள் என்றால் சந்தோஷம். உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கா? பிறர் செஞ்சால் நம்ம பிள்ளை ஊர் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். அதனால்தான் வேற்று உபதேசங்கள் இதெல்லாம் வரும். கட்டுக்கதைகளில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் ஆலயத்தில் கொடுக்கறதுக்கு போக பேலன்ஸ் துஷ்பிரயோகம் பண்ணுறது சொல்கிறேன். தனக்கான நீ நோக்க கடவன். அவங்க பிள்ளைகள் நாளைக்கு கேள்வி கேட்கிறப்ப பதில் இருக்கா? நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அண்ணன் பசங்களெல்லாம் பிஇ படிக்க வைப்பாங்க. இவங்க சொந்த செலவில் அவன் திருப்பி தருவானோ தரமாட்டானோ, போய் படிக்கிறவங்க கூட படிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறானோ, இல்லை அவங்களையும் அவன் மறந்துடுறானோ. தாம் பிள்ளைகள் தலை தூக்கி வருகிற பொழுது பிஏ சேர்க்கறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவான். தம் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு 10% அது செலவு பண்ணுகிற நேரத்தில் கை திடனற்று போகும். ஏன்? உன்னை திடப்படுத்தின பொழுது அதுதான் சொல்லுகிறது சேமிப்பு. முந்தானத்து பார்த்தோம், சேமிப்பு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய தலையாய கடமை சேமிப்பு. வருகிற நாட்களுக்கு இன்று நீ ஆயத்தம் எடுக்கணும். பொருளாதாரம் நமக்கு வாழ்க்கை முழுவதும் தேவை. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். அது உங்களுக்கு அதுதான் ராஜாவுக்கு கொடுக்குற ஆலோசனை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லுகிறான், நீ சேர்த்து வையும், தானியங்களை சேர்த்து வையும். தானியம் எப்படி போதும்னு சொல்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன செய்கிறான்? தானியங்களை சேர்த்து வைக்கிறான். புத்தியுள்ள குமார்த்தி கன்னிகைகள் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? நீ போய் கடன்காரங்க, இது கடைக்காரர்கிட்ட போய் காசுக்காரத்தில் போய் வாங்கிக்கோங்க, என்கிட்ட கேட்காதீங்க. தனக்கு மிஞ்சி தான் தானன்ற மாதிரி வரும். சாட்சிக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. முதல்ல எதனாவது பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி அந்நிய பாஷை பேசுகிற ஜனம் பண்ணிவிட்டு நாளைக்கு அப்புறம் அநியாய பாஷை பேசி அதை வசூல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்படி தான் ஆரம்பிக்கும். நினைச்சதை வாங்கி சாப்பிடலாம், பணமும் இருக்கும்.
மனமும் இருக்கும், உடம்பு ஒத்து போதா, இல்லை அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. மனமே எழும்பாதே, விரும்பாத, எது உங்களுக்கு ஒவ்வாததாக இருக்குது அதை புசித்து சாப்பிடுங்க. விருப்பமானதை விரும்பி சாப்பிட்றது கூட ஒரு வெறியாக மாறிடும், ஒரு அடிமைத்தனமாக மாறிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், எது விரும்புனீங்களோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய உபாதையை உண்டு பண்ணிவிடும் வாழ்க்கையில். அது பிள்ளை மேலே நிறைய பாசம் வச்சுருப்போம், பொண்ணு மேலே அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். இல்லை பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்போம், மகன் மேலே கம்மியாக இருக்கும். எது அதிகமாக நீங்கள் பாசம் காட்டுறீங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்குரிய நபராக மாறிடும் வாழ்க்கையில். அது தேவனை காட்டில் அதிகமாகவும் போயிடும் இந்த பாசமாகப்பட்டது. அதெல்லாம் விக்கிரகம் தான். வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் எனக்கு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எனக்கு முதல்ல எனக்கு தகுதியாகவே இராது, இன்னொன்று எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. இதில் என்ன சொல்லுகிறீங்க? அதிகாரம் எதில் மீது இருக்கிறது? போஜனம், செய்கிற செலவு, விருப்பம்தான். விரும்புகிற பொழுதே வேறு விதமாக விரும்பிடுறது. அந்த விருப்பம் நிறைவேற்றி கேட்டுக்கிற பிரயாசம்தான் நிற்கிறதும் விழுகிறதும் நிற்கிறதும் விழுகிறதுமா இருக்கும். நீங்கள் விரும்புகிறத செய்கிற பொழுது அதுக்குரிய காரியங்கள் வேறு. தேவன் சொல்ல, நீ விரும்புகிற எண்ணத்தில் கேளு, அது விஷயம் வேறு. தேவன் விரும்பி தர்றது அது விஷயம் வேறு. எல்லாவற்றிலும் பயத்தோடு வாழ வேண்டும் பிரசங்கம் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிலும் கொஞ்சம் பயந்து வாழணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம். இங்கே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. தேவனை அறிகிற அறிவில் உண்டாக்கப்படுகிற காரியம்தான் இந்த பரிசுத்தவான்களுடைய இருள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, யோபு 16:16 வாசிக்கிறோம், அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்து மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாகிறது. கண்களில் காரிருள் மாதிரி மேலே வரும். யோபு 16:16 சொல்லுகிறது, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைகிறது. நோய் வியாதி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நோய் வியாதி. இந்த இடத்துல தான் மருத்துவத்தை குறித்து எதிர்த்து பேசுவாங்க. நான் பேச மாட்டேன். மருந்து எடுக்க வேண்டிய விஷயத்துக்கு மருந்து எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் திருவிருந்துக்கு முன்னாடி தன்னை தானே சோதித்து பார்க்கணும். விசுவாசனுடைய பரிபூர்ண சுகம், இந்த கருவழையெல்லாம் கருப்பாக இருக்கிறதுன்னு யோபு சொல்கிறார். நீங்கள் இன்னும் அந்த மஸ்காரா வாங்கி போட்டு இன்னும் கருப்பாய்க்கிறீங்க, நல்லாகிற கண்ணியும். அது உங்கள் இஷ்டம், நான் அதில் தலையில்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ், ஐ எம் நாட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். என்ன, அது உங்களோட மனசாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் மரண இருள் என் கண் இமைகள் மேல் உண்டாக்கிறது. நோய் வியாதி அது ஒரு இருள். ஏன்? பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் விசுவாசி வர்றதில்லை. தன்னைத்தானே சோதித்து பார்த்து திருந்தெடுக்கணும். இல்லாவிட்டால் அநேகர் வியாதிப்படுகிறாங்க, சில பேர் நித்திரை அடைந்து விடுகிறாங்க. கொடுக்குறவங்களும் சரி, எடுக்கிறவங்களும் சரி. இந்த இடத்துல தான் நமக்கு விமோச்சனமும் வியாதிக்குரிய பரிகாரமும் இருக்க தவிர, ஒரு மனுஷன் ஜெபித்தால் நான் விடுதலை பெறுவேன் சொல்லுறது அவிசுவாசியின் செய்கையாக இருக்கும். அது விசுவாசியாக ஆகிறதுக்கு அது ஒரு தலைவசன கருத்து வச்சிருப்பார். எங்கள் வீட்டில் எங்கள் தகப்பனாருக்கு ஒரு நோய் வந்தது, கேன்சர் வந்தது. தேவனை நோக்கி ஜெபித்தேன், கர்த்தர் சுகம் கொடுத்தார். நாங்கள் முழுவதுமே கிறிஸ்துக்குள்ளே வந்தோம், சாட்சி. ஆனால் விசுவாசத்துக்குள்ளே வந்தது பிறகு, விசுவாசி ஆன பிறகு, அது இந்த தலைமைத்துவத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, இந்த உபதேசங்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு, உன்னோட நோய்க்கு நீங்களே உங்கள் நோயை சரிப்படுத்துகிற அளவுக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்கிற பொழுது சத்தியமனை விடுதலை ஆக்கும். இவர்கள் ராஜ்ய கம்பீரமுள்ள ஜனங்க, அவர்கள் முக கேளாவில் கம்பீரமாக இருக்குது, ராஜஜெய கம்பீரமாக இருக்குது, காண்டாம் இருக்கிறது, கொத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இது. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு பிலேயாம் என்ற ஒரு சபிக்கும்படி அழைக்கப்பட்ட கூலிக்கு பொருத்தப்பட்டவன் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, ஏன் ஜாதிகளுக்குள்ளே கலக்கவில்லை, ஜாதிகளுக்குள்ளே கலக்கவில்லை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அங்காளி பங்காளி சொந்தம் பந்தம் மாமன் மச்சான் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆபத்து காலத்தில் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் தான் கூட இருப்பார். அந்த தேவனுக்கு நன்மை பெற்றவுடனே கொஞ்சம் காணிக்கை கூட செலுத்தி விட்டு போய்விடக்கூடாது. இதுகாரம் கடைபிடிக்காது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இந்த சத்தியத்தின்படி வந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் வேறு மாதிரி போய் கர்த்தர் அலங்கரித்து வைப்பார். இதில் தான் ஒரு வீடு 4 வீடாக கூட்டி போடுறது. இதில் தான் ஒரு தாளந்து 4 தாளந்தான் பிரயோஜனம் ஆகுறது. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரிலாம் உணவு சாப்பிட்டீங்களா யாரும் வரவும் மாட்டாங்க வீட்டுக்கு.
என்னடா போனால் கருவேப்பிலை குழம்பு வச்சு போடுறான். நம்ம யாருக்கும் இடத்துக்கும் போகிறதும் இல்லை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவனும் வர்றதில்லை. உறவோ பந்தமோ சொந்தமோ இது அல்ல, அடித்து புசித்தல் அல்ல தேவராஜ்யம். அடித்தலும் புசித்தலும் தேவராஜ்யம் அல்லவே. ரோமர் 14:17 வாசிக்கிறோம், 19 வரைக்கும் வாசிக்கிறோம். தேவ நீதியினால் உண்டாக்கிறது அன்பு சமாதானமும் பரிசுத்தாவியினும் தேவனுடைய நீதியினால் உண்டாக்கப்பட்டதே தேவனுடைய ராஜ்யம் என்பது. தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுகிறீங்க. பரிசுத்த சுதந்திரத்தில் பங்கெடுக்க ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, ராஜ்யத்தின் புத்திரர்களாக நீங்கள் காணப்படணும். இந்த போஜனம் பொசிக்கிற வாழ்க்கையை இந்த மாதிரி ஜனங்களிடத்துல நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தன்னைத்தானே சோதித்து பார்க்கிற வாழ்க்கை. சகோதரன் வீண் என்று சொல்லுகிற இருளில் இருக்கிறான். சகோதரன் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வாசித்தால் தெரியும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதிலே அத்தாட்சங்க காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கரில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஐயா? அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஒழுங்கற்று இருக்கிற எந்த சகோதரனோடு கூட நீ சேராதிருப்பாயாக. ஒழுங்கற்று இருக்கிற சகோதரனோடு நீ சேரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் அதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீங்க. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. 5:5 வாசிக்கிறோம். நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிற 4ஆவது வசனத்தில். மற்றவர்கள் தூங்குவதை போல நாம் தூங்காமல் விழித்திருந்து தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். அந்த அப்படியே படித்து கொண்டு வந்தால் தெளிந்தவர்களாக இருந்து என்று வேதம் சொல்லும். தெளிந்தவர்களாக இருந்து புத்தி தெளிவு வந்த பொழுது இளைய குமாரன் தகப்பன் வீட்டை தேடி வருகிறான். தெளிவு பாருங்கள், மன தெளிவு, புத்தி தெளிவு வந்த உடனே லூக்கா 15:17 வாசிக்கிறோம். மன தெளிவு அடைந்த உடனே, புத்தி தெளிந்த பொழுது தகப்பன் வீட்டை தேடி வருகிறான். ஏன் இது வரைக்கும் வரல? இச்சான வெளியே கொண்டு போயிடுச்சு. இந்த நேம் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பெருக்குதல் போகிறேன், இங்கே இருந்தால் டெவலப் ஆக முடியாது, நான் வெளிநாடு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன். கட்சியில் ஜீவியன் தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து, துஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து, இஷ்டப்படி வாழ்க்கையை வாழ்ந்து, சபையும் கிடையாது, சத்தியமும் கிடையாது, ஆவியும் கிடையாது, அனலும் கிடையாது, பிதாவினுடைய ஐக்கியமே கிடையாது. பிதாவை விட்டு போகிற குமாரன் இப்படி தான் இருப்பான். பிதாவுக்குள் இருந்த கிறிஸ்து குமாரனாய் வாழ்ந்தார். பிதாவோடு பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியே பூமியிலே வந்தார். அவர் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டார். செய்த ஊழியமும் 3.5 ஆண்டு தான். வாழ்ந்த வாழ்க்கை 33.5 ஆண்டு. 30 ஆண்டுகள் கீழ்ப்படிதலுக்குள்ளே காணப்பட்டார். 3.5 ஆண்டு பிரகாசமான ஊழியம். பரத்துக்கு ஏறினார், உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு ஏறினார். இன்று நம்மோடு ஆவியாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் முடிவு வந்து சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இது தெளிந்தவர்களாக இருக்கிற தெளிவு இருக்காது. புத்தி பசைக்கிறோம். வளம் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் வராத பொழுது என்ன நடக்கும்? அந்த படிவம் மாறிடும். தேவ சமூகத்தை விட்டு போகிற பொழுது எல்லாம் இச்சை. அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. இந்த நண்பர்கள் என்ன? கல்லூரி நண்பர்கள். இந்த நண்பர்கள் என்ன? கூட படித்தவர்கள். இந்த நண்பர்கள் என்ன? எதுவுமே ஜபம் பண்ணுறதா இருக்காது. இதெல்லாம் ஜபத்துக்கு வெளிதான் இருக்கும். இது அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே வரும். இது எதில் நீடித்து இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஜனங்களை பார்த்தா உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் பழைய நண்பர்களை பார்த்தா பயந்து ஓடணும். இவனால் நம்ம பரிசுத்தம் பொசுங்கிடும். இதனால் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதியாக தான் பேசுவான். பேசுகிற அத்தனை டாப்பிக்கும் அப்படி தான் இருக்கும். பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்காது. அதுதான் சொல்கிறேன், நீ போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. கோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் நாட் சஜஸ்டிங் யூ. உங்களுக்கு அதுக்கு அதிகாரம்லாம் இருக்கும். நண்பர்கள் அதெல்லாம் போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. தகுதி இருக்காது. பொருளாதார தகுதி சொல்லாது, ஆவிக்குரிய தகுதி இராது. அடுத்தது எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அது பக்தி விருத்தியாக உண்டாக்காது. நோவுடைய கர்த்தருடைய கண்களில் நோவுக்கு கிருபை கிடைத்ததுக்கு காரணமே இதுதான். ஏன்? அவன் உலக பிரகாதமாக ஜீவிக்கலை. அதனுடைய பொருள் என்ன? சாப்பிடல, தூங்கலன்னு இல்லை. இந்த தேவ புத்திரர்களோடு தன் குடும்பத்தில் எந்த விதமான தொடர்பும் காணப்படலை. அல்லது அவன் உறவு முறையில் யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டாங்களோ அவர்களை அவங்க லிஸ்ட்லேயே வச்சுக்கல. அது லிஸ்ட்லேயே இல்லை. அந்த ஜனங்களை அவன் சேர்த்துக்கொள்ளவும் இல்லை, உறவாடவும் இல்லை. அதனாலே சம்மதிமார்கள் அந்த பேழை கட்டுகிறதுக்கும் உதவினதாகவும் தெரில. பேழைக்குள்ளே பிரவேசிக்கவும் கர்த்தர் வீட்டில் கர்த்தரே கதவுகளை அடைக்கிறார். குடும்பத்தை காத்துக்கொள்ள தெரியணும். நான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நான் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கேன், நகை நட்டை சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அழிக்க பாவியாகி ஒரு மனுஷன் வந்து கொண்டிருக்கான். அதை அடைக்க தெரியுதா?
உங்கள் நாட்களில் நல்ல ஜீவியங்கள், நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதோடு கூட மட்டுமல்லாமல் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் பாவிகளுடைய சவகாசம் வேண்டாம்னு சொல்லி நிறுத்துங்க. அது சித்தப்பனாக இருக்கட்டும், பெரியப்பனாக இருக்கட்டும், குடிகாரனை வீட்டில் சேகாதிக்க. பாவியாக மனுஷன் பெரிய நன்மையை கெட்டு போடுவான். அது சொல்லி வளங்க. பிள்ளைங்களை வண்டி சொல்கிறது அவங்க கூட சேராது, இவங்க கூட சேராதுன்னு. அது பெரியப்பாவும் சித்தப்பா, அத்தை, மாமி, பெரியம்மா எல்லாரையும் காட்டுது. இவங்க எல்லாரும் துன்மார்கள் தான், அவர்கள்லாம் வீட்டுக்கு அனுமதிக்கப்படுகிறாங்க. நான் வண்டி என் ஃப்ரெண்ட்ஸு கூட போக முடியாதான்னு சின்ன பசங்க கூப்பிட்டு கேட்குது. ஏன் இப்படி செய்கிறாங்க இவங்கன்னு கேட்குறாங்க. என்ன பதில் வச்சுருக்கிறீங்க? யோசித்து பார்க்கணும். நோவா அப்படியே சரியாக நிற்கிறார் சத்தியத்துக்கு. பிள்ளைகள் அப்படியே அவரை சுற்றி நிற்கிறாங்க. நீங்கள் பிள்ளைகள் சிதறி போவது காரணமே பெற்றோர் தான். உங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா? மன்னித்து கொள்ளுங்க. உங்களை இது வருத்துச்சுன்னா, இது உங்களுக்கு ஒரு மனமடிவை உண்டாக்குச்சுன்னா சந்தோஷப்படுறேன். சத்தியத்தினால் ஒரு வருத்தம் உண்டாச்சுன்னா சந்தோஷம்தான். மனம் திருமணினா சந்தோஷம்தான். பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். எனக்கு தனிப்பட்ட விதத்துலேயும் சந்தோஷம். உங்கள் குடும்பத்திலும் பின்னாட்களே சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் சாவகாசம் வச்சுருக்கிறதோ, உங்களுடைய உடன்பிறப்பாக இருக்கட்டும், உங்கள் நெருங்கின பந்தமாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆகாத சம்பாஷணை தான் பெருசாக இருக்கும். நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். பிளான் போட்டு வீட்டில் குடிக்கிறவங்க விசுவாசிங்க. விசுவாசி குடிக்கலை, குடிகாரன்கள்லாம் வீட்டில் வந்து உட்காந்து குடிக்கிறான். இல்லை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. இது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளாகுமா? ஆகாதா? இன்றைக்கி ஆகலாம், வேறு நாளைக்கு ஆகும். சரி, நீங்கள் கழக்கப்படுறீங்க கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தேவனுடைய இறக்கத்தினாலும். உங்கள் பிள்ளைங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போவான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போங்க. நல்லா குடும்பம் உருப்பட்டுறோம். நோவா இது எதையுமே செய்யலை, எதையும் உற்சாகப்படுத்தலை. நீங்கள் கதவு திறந்தாதான் திறக்குமே தவிர தானாக வரமாட்டாங்க யாரும். வந்தால் சொல்லுங்க, வேலையாக இருக்கான் அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. அடுத்த வாட்டி அவன் வரவே மாட்டான். வேணாம். பிள்ளைக்கு வருகிற பெரிய தீங்கை காக்குறாய். உன் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட நீங்கள் ஏற்படுத்துகிற உறவு தான். நீங்கள் தான் காமிச்சு கொடுக்குறீங்க, இது அங்கிள், இது ஆண்டின்னு. அது உங்கள் காலத்துக்கு பிறகும் நஞ்சாக உள்ளே வரும். நல்ல நட்பாக வச்சுருக்கீங்க. நமக்கு அதெல்லாம் பார்த்து ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பரவாயில்லை, தனித்திரு, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உனக்கு ஏற்று ஈடாலும் ஜனங்களை கற்று எழுப்ப உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கற்று கொடுக்க உள்ளவராக இருக்குது. அதான் விசுவாசம். நீங்கள் திரள் ஜனத்தை பார்த்து அது பக்கம் சாஞ்சிங்கனாக்கா விசுவாசம் இல்லை. பரிசுத்தனுடைய சுதந்திரத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ பக்தி, இந்த பக்தி விருத்தி, இந்த பக்தி விருத்தில் ஒரு அபிவிருத்தி. இருள் அதிகாரத்துலேருந்து வெளில வரணும். வந்தோமா? வரல. சபை அதிகாரத்துலேருந்து விடுதலை ஆச்சா? சபையாரு? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் சாட்சியில் இருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையை செய்கிற ஜீவியம் தான் உங்கள் பிள்ளைகளை சாட்சி உள்ளவர்களாக மாற செய்யும். இல்லைன்னா பிள்ளைங்களை கோட்டை விட்டுருவீங்க. அப்பா அம்மா ஊழியம் செய்வாங்க, பிள்ளைங்க அட்டூழியம் செய்யும். இன்றைக்கி நடக்கிற காரியம் தானே. நீங்கள் புறஜாதியோடு வைக்கிற ஐக்கியம் அவன் அப்படியே அதை பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறான். நம்ம தானே சொல்லி விட்றோம். நம்மளுக்கு குடும்ப நண்பர்கள் தானே அவங்க. என்ன அந்த ஆவிக்குரிய அந்யோன்ய ஐக்கியம் கிடையாது. காலையில் பார்க்குறோம். இந்த 2வது பாகத்தை யூடியூப்லேயே போட்டு பாருங்கள். இதோட முன்னாடி பகுதி பார்த்தா புரியும். அந்த ஆவிக்குரிய அந்யோன்ய ஐக்கியம் கிடையாது. சபைக்குரிய அந்யோன்ய ஐக்கியம் கிடையாது. பரிசுத்தவானுடைய அந்யோன்ய ஐக்கியம் கிடையாது. இருளில் இருக்கிற ஜனங்களோட அந்யோன்ய ஐக்கியம். அப்போ இருளின் அதிகாரத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளோட ரட்சிப்பு தாமதிப்பது காரணம் பெற்றோர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி பின்னியும் விட்டா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிறான். ஆனால் ஏன் ரட்சிக்கப்படல? ஆமாம், ஏன் உனக்கு இன்னும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வரல. நீங்கள் அது அப்படி பசங்க எப்படி ரட்சிக்கப்படும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வரணும். எத்தனை நண்பர்களை இழந்திருக்கிறீர்கள்? ஒரு லிஸ்ட்டு போடுங்க. எத்தனை துன்மார்க்கன், எத்தனை பாவி, எத்தனை பரியாசக்காரன். இதெல்லாம் தேவையில்லை. கர்த்தருக்காக நான் நிற்போம். கர்த்தருக்குள்ளே வளர இதெல்லாம் தானாக போயிடும் உங்களை விட்டு. பாவியாக மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போடுவான். பிரியமானவர்களே, ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. விளையாட்டை எடுத்துக்கொள்கிறீங்க, பின்னாட்டில் அது பெரிய மூலமாக மாறும். பாவியாக மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போடுவான். சத்தை பரிமளக்காரன் தைலத்தை நாறு பண்ணும். பிரசங்கி 9 கடைசி வசனம், பிரசங்கி 10 முதல் வசனம் சொல்லுகிறேன். விளையாட்டு இல்லை. பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள். நீங்கள் ஆஸ்திகளை சேர்க்கிறீர்கள். அசைக்கும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் நல்லது. ஆனால் அசைக்கப்படுவதற்கு இந்த சோகாசத்தை துண்டிக்காமல் நீங்கள் விட்டுருக்கிறீங்க. விக்கிரங்கள் இல்லை, மேடைகள் தகர்க்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற வாழ்க்கை தான் இன்று விசுவாச ஜீவியத்தில் போகிறது.
விக்கிரங்கள் வந்து உட்கார்ந்துடும். மேடைகள் தகர்க்கப்படணும், விக்கிரங்களும் தகர்க்கப்படணும், நீங்களும் சந்திக்கப்படணும், பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். காரணம் என்ன? நம்ம ஜீவியம் சரியாக இருக்கணும். நம்ம அளவுக்கு மீறின உறவு. மே மாதம்னா ஓடுறோம், சிலதெல்லாம் தாய் வீட்டுக்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, அடுத்த வருஷம் எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, அம்மா அப்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கேப் விட்டு பையன் என்ன பண்ணால் வேற ஒரு பொண்ணு அம்மாவாகவே ஆக்கிட்டான். இதெல்லாம் ஆவிக்குரிய சபையில் போகிற அவலட்சணங்கள். இருட்டு அதிகாரத்துலேருந்து நீங்களா அங்கே போனால் எல்லா சிஸ்டர் எல்லாம் சேர்ந்துறாங்க. இந்த வேடந்தாங்கல் பட்சிகள் மாதிரி எல்லாம் ஒன்றா உட்காந்தோம். சமாதானமாக இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள், நாங்கள் எங்களை யாரும் பிரிக்க முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவி இங்கே போதிக்குது. அங்கே போனால் யாரும் பிரிக்க முடியாதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? பையன் போய் சேரக்கூட இடத்துல சேர்ந்து சேரக்கூடாது ஒளியில் வாசம் செய்கிற தேவனுடைய மந்தையை விட்டு வெளியே போயிட்டான். பொண்ணும் போயிடுவான், பொண்ணோ பையனோ. யூ வில் லூஸ் யுவர் சில்ட்ரன் when you lose the grip with the Lord. இருளின் அதிகாரத்திலேருந்து விடுதலை ஆக்கப்படல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்த அபிஷேகம் நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது எவ்வளோ நாள் நிற்கும்னு தெரியாது. அஸ்திவாரம் சரியில்லையே. ஒரு வாட்டி இல்லைனாலும் 2 வாட்டி போட்டுக்கே இல்லைங்க. யூடியூப்பில் இருக்கும் இந்த செய்தி. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும். அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தேவன், எங்கள் மத்தியில் அதிசயத்தை செய்து வார்த்தை வல்லமையும் உறுதிப்படுத்தும். இந்த சாட்சியாக இந்த செய்தி அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம் வருவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை